எங்கப்பா போனோம்? நாகேஸ்வரம். சௌரியமா இருக்காங்க. 10 மாச பெண் குழந்தை ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தது. ஒரு அம்மா தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? இப்பதான் பஸ்ல போறாங்க. எந்த பஸ்? நாகேஸ்வரம் பஸ்ல. நாகேஸ்வரமா? ராணி, 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 நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நமக்கு தெரியாம நம்ம குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தது வேற யாரும் இல்லைங்க. நாகம்மாதான். இது நாகம்மாவேதான். இருந்த நம்பிக்கையெல்லாம் இன்னையோட போச்சு. நிச்சயமா நாகம்மா என்கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுக்குவா. இனிமே என் குழந்தை எனக்கு இல்லைங்க. எனக்கு இல்ல. சாவித்ரி, ஏன் இப்படி அனாவசியமா பயப்படுற? பக்கத்து ஊர்ல இருந்தா தானே நாகம்மா நம்ம குழந்தைய தேடி வரும். நாம குழந்தைய எடுத்துக்கிட்டு நாகம்மா வர முடியாத ஊருக்கு போயிடுவோம். போயிடலாம். வா. பக்த கோடிகளே, சாமியை கும்பிடுறதுன்னா சும்மா 10 பைசா கற்பூரம் வாங்கி ஏத்தி கன்னத்துல போட்டுக்கிறது இல்ல. படையிலே ரிச்சா இருக்கணும். பாலை சுண்ட காய்ச்சி அதுல குங்குமப்பூவை போடுங்க. அப்புறம் சும்மா கம கமன்னு நெய் மணக்க மொறுமொறுன்னு வறுத்த முந்திரிய போட்டு அப்படியே தள தள தளன்னு சக்கரை பொங்கலை பண்ணி கொண்டு போய் சாமி முன்னால படைச்சா வராத சாமியும் வந்துடுமே. சாமியோ, ఇక్కడ పామాయిలే కడకలేదు. మీరు ఎన్నెన్నమో சொல்றியே. யார் மணி? నేను చిల్లర కొట్టు చిట్టమ్మ. தெரியలేదు. உன் வீட்டு கக்கூசு கழுவுறவ சாமி. என்ன இது கக்கூஸ் கக்கூஸ்னுட்டு இங்க வந்து அசிங்கம்? அசிங்கமா? வவுத்துக்குள்ள இருக்கும் போது அசிங்கம் లేదు, வெளியில வந்தா అసిங்கమా? సామ్యో, మీరు చెప్తావే గమ గమని నెయ్యి వేసి పొంగల్ చేస్తామని. ఆ వాసన எல்லாம் துண்டுற வரைக்கும் தான். அப்புறம் அந்த கப்புதான். ஏன் சாமி, ஏதோ ஏழை பாருங்க சாமி கும்பிடுறதுக்கு ஒரு வழி சொல்லுவியா? அது உடிச்சேசி நெய் போடு பால் காய்ச்சுன்னு చెప్తావే. அது அந்த படைச்சாதான் வருவேன்னு சாமி உனக்கு தந்தி கொடுத்துச்சா? நீ ரொம்ப பேசுற. பக்த கோடிகளே வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க. சாமி, எல்லாருக்கும் ஏமமோ குடுக்குறியே, నాకు ஏதாச்சும் கொடு சாமி. నేను புள்ள குட்டி இல்லாதவா. உனக்கு புள்ள குட்டி இல்லையா? பக்கத்து அரச மரத்தடியில 4 வருஷமா ஒரு நாகம்மா சிலை இருக்கு. அது உனக்கு பொண்ணு மாதிரி. அதை எடுத்துட்டு போய் வளர்த்துக்க போ. అవునా சாமி? ஐயோ, நான் பொண்ணு அரச மரத்தியா இருக்குது. நான் பங்காரு தங்கம், நான் செல்ல தங்கம். నువ్వు ఎక్కడమా இருக்கிறே? நான் ఎక్కడి నుంచి ఇక్కడ ఉంటావా? ஐயோ నా தாயே, నువ్వు இப்படி அனாதையா இருக்கிறியம்மா. நீ கவலையே படாத. இனிமே நீதான் என் பொண்ணு. நான் கண்ணு மாதிரி. ரா, நம்ம ఇంటికి போతాం. வீட்டுக்கு போతాமா? ரா ராமா, ரா. இது தூக்கி நான் தலையில வை. நான் ఇంటికి எடுத்துட்டு போகணும். போய் இந்த கல்லை எதுக்குமா வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்? కళ్ళు చెప్పకూడదు. ఇది నాగమ్మ, నా బిడ్డ, என் பொண்ணு. సామియార్ చెప్తున్నారు. சாமியாருக்கு பைத்தியமா உனக்கு பைத்தியமான்னு தெரியல. ఎవరికి పైతి లేదు, ముందు తూకుపా. 4 வருஷமா இங்க கிடக்குது. எப்படியோ இடம் காலியான சரிதான், எடுத்துட்டு போ. నా బంగారు తంగం, నా చిట్టి తంగం.
நான் தங்கம் குளிக்குது, நான் செல்லம் குளிக்குது. ஐயோ எவ்வளோ அழுக்கம்மா, குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சோ. பாக குளி, நீல் போச்சுக்கோமா, போச்சுமா. அப்பா என்ன அது, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அழுக்கு போல. அரே தேவரே, ஏன் அது கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி கப்படிக்குது. இதுக்கு சோப் போட்டாதான் சரியாகும். இது చూడు, ఈ సోపు సినిమా స్టార్ కుష్పు కుళికిற సోపు. నువ్వు కుళి, అన్ని సోపు போட்டு குளிச்சாதா குஷ்பு மாதிரி செகப்பாவே. குளி குளி குளி. சித்தம்மா, சோப்பு வைக்கிற வேலையில கல்லுக்கு போய் சோப் போடுறியே, நீ லூசுங்கிற சரியா தான் இருக்கு. ஒசை, என்ன லூசுன்னு చెప్పు పర్వాలేదు. నా పొన్న కల్లుని చెప్తావే, నువ్వు పల్ల కలిసి పొట్టనం కట్టువే. నోరు ముసుకుని పోవే. ఇదిగో చూడు, ఎంత అழுக்கு போகுது பாரு பாரு பாரு. ஐயோ ஐயோ. இப்படிதான் బాగా పెనాయిల్ వాసన అడిగిదు. ఇనిమే மஞ்சா பூசி, பக்டர் பூசி, பொட்டு வச்சு பாவாடை கட்டணும். அதான் பாக்கி. மா பங்காரு தங்கம், நான் பெட்டி தங்கம். காஃபி சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க, காஃபி சாப்பிடாம என்னையே முறைச்சு பாக்குறீங்க? அது குழந்தை பெற்று 4 வருஷம் ஆகுது, இன்னும் கன்னி பொண்ணு மாதிரியே இருக்க. அதான் உன்னை பார்க்கும்போது எனக்கு சைட் அடிக்கணும் போல தோணுது. இது பாருங்க, இப்படி பகல்ல சைட் அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். 10 அடி குடிசையில் இருக்கிறவனே பகல்ல பொண்டாட்டியோட டூயட் பாடுறான். நமக்கு கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய ஜமீன்தார் பழச குவார்டர்ஸா கொடுத்துருக்கு. இதுல ஓடி பிடிச்ச விளையாடினா எப்படி? குழந்தை கீழே விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, இந்த 4 வருஷமா அந்த நாகம்மா தொல்லையே இல்லாம சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கோம். அது சரி சாவித்ரி, நான் உனக்கு கேட்கறேன். சப்போஸ் அந்த நாகம்மா குழந்தைய கேட்டு இப்ப இந்த ஊருக்கு வந்துட்டா என்ன பண்ணுவேன்? நாகம்மா என்னங்க, அந்த அம்மனையை வந்து கேட்டாலும் நான் என் குழந்தையை கொடுக்க மாட்டேன். அப்ப நாகம்மா எதிரி நினைச்சியா? பாசத்தை பங்கு போட வந்தா நாகம்மா எனக்கு எதிரிதான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என் உயிரே போனாலும் சரி, எதிர்த்து போராடுவேன். ஆமா, நீங்க ஏதோ ஸ்கெட்ச் போட்டு பாதியிலே விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆமா, போய் முதல்ல அந்த வேலையை பாருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க செய்யற வேலைய நானே செய்றேன் டாடி. அப்படினா நீ என்ன மாதிரி இன்ஜினியர் ஆக போறியா? ஆமா, இந்த மிஷின் பேர் என்ன? இதுவாமா, இதுக்கு பேரு கம்ப்யூட்டர். மனுஷனோட இதுக்கு மூளை ஜாஸ்தி. நாம ஏதாவது மேட்டர் ஃபீட் பண்ணி வச்சா நாம எப்ப கேட்டாலும் மறக்காம காட்டும். அப்படியா? இதோ பார் மை டியர் கம்ப்யூட்டர், நான் கட்ட போற பிரிட்ஜோட ஸ்கெட்சை உனக்கு ஃபீட் பண்ணனே, அதையும் பேர் ராணி காட்டுறியா? வெரி குட். அதோ பாத்தியா பிரிட்ஜ், தி பிரிட்ஜ் ஆன் ரிவர் குவாய். தன் 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 தன். எப்படி பிரிட்ஜ்? வெரி குட் டாடி. நானும் இந்த மிஷினை டெஸ்ட் பண்ணட்டா? மை டியர் கம்ப்யூட்டர், எங்க அம்மா மனசுல இருக்கிறத காட்டியா? என்னப்பா இது, பாம்பு குத்துல குழந்தை? அது உங்க அம்மா பைத்தியக்காரத்தமா ஏதோ ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. அது சரி, நீ ஸ்கூல் கிளம்ப டைம் ஆச்சு. போ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சாவித்திரி வேற வழி இல்ல, 4 வருஷமா பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. நாம இந்த ஊருக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தையும் பிறக்கல, சொத்தும் கிடைக்கல. கவலைப்படாதடி, குழந்தைக்கு 5 வயசு ஆனதா இந்த சொத்தெல்லாம் சேரும்னு உங்க அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ ராணிக்கு 4 வயசு தான் ஆகுது. இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன். நான்